வணக்கம் மக்களே, வெல்கம் டு மல்லிகா சமையல். நாம் இன்றைக்கி கோதுமை பிஸ்கட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 2 கப் கோதுமை மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்து அரை கப் ரவை பொடிச்சு வச்சுருக்கேங்க, அதையும் கூட சேர்த்துக்கலாம். இந்த கப் அளவுக்கு தான் எல்லாமே எடுத்துருக்குறேன். அடுத்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறமா 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம கைட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு இதே மாதிரி பிடிக்கிற பக்கமாக வரணும். அடுத்து அந்த அளவு கப்பில் 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். அதே கப்பில் அரை கப்பு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து ஜீனியில் விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் அந்த கலவையை கிளறி வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு இதே போல் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இதே போல் நீளமாக உருட்டி வச்சுக்கலாம். இதை 3 பங்காக பிரித்து நம்ம வச்சுக்கலாம். இதில் 1 பங்கு எடுத்து நாம் பிஸ்கட் செய்ய ஆரம்பிக்கலாம். நாம் கொஞ்சம் திக்காகவே இதை உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 4 பக்கமும் இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கலாம். அடுத்து இதை 4 துண்டு பிஸ்கட் ஆட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கட்டு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அடுத்து நீங்கள் எந்த டிசைனாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு கத்தி எடுத்து இப்படி லைனாக போட்டு வச்சுருக்கேன். நான் பாதி மாவை இதே போல் சதுரமாட்டு பிஸ்கட் செய்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த பிஸ்கட்டை நம்ம பொரித்து எடுக்கிறதுக்கு ஒரு தேவையான அளவு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். நாம் முதல்ல ஒரு சின்ன துண்டு மாவு எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ பிஸ்கட்டையும் எடுத்து நம்ம இதில் போட்டு பொரித்து எடுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி போடலாம்.
இது நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மீதி இருக்க மாவை ரவுண்டாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது நான் யூஸ் பண்ணது என்னன்னாக்கி ஒரு பாட்டில் மூடி எடுத்து மாவை சப்பாத்தி போல் போட்டு அதை வச்சு கட் பண்ணி எடுத்துருக்குறேன். நல்ல மொறுமொறுப்பான கோதுமை பிஸ்கட் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மல்லிகா சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.